இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் மட்டும்தான் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு கூட ஒரு பெருத்த மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். கல்வி மட்டும்தான் மனித நடத்தையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணு அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கல்வியாளர்களா இருக்கட்டும், நமக்கு முன்னோருங்கிற சான்றோர் ஆன்றோர் பெருமக்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் கல்வி கல்வி கல்வி. என்னையும் இன்றைக்கு ஒரு பிரஸ்டீஜியஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன், எஸ்டீம்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பேராசிரியரா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது இந்த எஜுகேஷன் தான். இன்றைக்கு சமூகத்துல திருநங்கைகளையும் திருநங்கைகள் மேல இருக்கிற பார்வைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாரும் அவங்க வந்து பெக்கிங் ஒர்க், செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த எஜுகேஷனை நான் ரொம்ப இறுகி பிடிச்சதுனால அது என்ன சம்திங் ஸ்பெஷலா இந்த சொசைட்டிக்கு எடுத்து காட்டிட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் அந்த எஜுகேஷன் மேல வச்ச அன்பும், அதை நான் ஒரு ஆயுதமா இந்த மாதிரியான புரட்சிகளுக்கு இந்த வெளிப்பாடா நான் காட்டணும்ன்ற ஒரு எண்ணமும் தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. நீங்க இது என்ன வச்சு தெரிஞ்சுக்கலாம் எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எனது வளர்ச்சியை, அதாவது லயலா காலேஜ் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு பேராசிரியரா ஆங்கில துறையில அதை பார்த்து அவருடைய எக்ஸ் தளத்துல ரொம்ப அழகா ஒரு சிறப்பான ஒரு வார்த்தைகள் போட்டிருந்தாரு. நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்வி எனும் மொழியால் அனைவரும் கரை சேரட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை என்னோட பேரை மென்ஷன் பண்ணி அவர் நம்ம தமிழகத்தின் ஒரு முதல் ஆளா நம்ம பாக்குறோம். ஆனா அவர் கூட திருநங்கைகள் பற்றின ஒரு புரிதல் இருந்து அவங்கள பத்தியும் பேசணும்ன்றத ஒரு எண்ணமே அவருக்கு கிடைச்சது கூட ஒரு பெரிய வெற்றியை தான் நான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடியே சட்டப்பேரவையில நம்ம உதயநிதி அண்ணன் அவர்கள் வந்து நான் பிஹெச்டி லயலா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் போதே இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிற ஒரு முதல் திருநங்கை அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சட்டப்பேரவையில கொடுத்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் எங்க கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் என்னை ஏத்துக்கவே ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா, திருநங்கை அப்படின்னா அவங்க செக்ஷுவல் ஒர்க்ஸ், பெக்கிங் ஒர்க்ஸ் பண்றவங்க தான் ஒரு வியூக்குள்ளவே அவங்க தள்ளப்பட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெருத்த மாற்றம் அங்க கிடைச்சது. நம்ம தமிழக முதல்வர் அதை சிறப்பா இன்னும் அங்கீகரிச்சு அவர் எக்ஸ் தளத்துல அதை போட்டது இன்னும் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு பெரிய ரோல் மாடலா என்ன நான் இன்னும் மிதமைப்படுத்துறதுக்காகவும் என்னை வளர்ச்சி பண்றதுக்காகவும் இருந்துச்சு. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அவர் அப்பாவா நினைச்சு நான் ஒரு கோரிக்கையும் வச்சேன். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நான் பிஹெச்டி முடிச்சேன், லயலா காலேஜ் எனக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்தது. எனது லட்சியம் இன்னும் முழுமை பெறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில ஆங்கிலத்துறையில ஒரு நிரந்தர பணி எனக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழக முதல்வர் அவர்களை அப்பா என்று அழைத்து அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் அவங்க என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் படிச்சேன், லயலா காலேஜ் அங்கீகாரம் கொடுத்துச்சு, என்னோட இது அப்படியே ஸ்டாப் ஆயிடாம அது வந்து ஒரு முழுமை பெற்று திருநங்கை மக்களுக்கு மட்டுமல்ல ஒரு சொசைட்டிக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க படிச்சாங்க, லயலா அங்கீகாரம் கொடுத்துச்சு, அதை முழுமை பெற வச்சது அரசாங்கம் அப்படின்ற ஒரு பேச்சு அது வந்து நமக்கு பயன்பாட்டில் வரும்பொழுதுதான் இது ஒரு முழுமை பெறும் அப்படின்றது இருக்காரு.